வணக்கம் நேயர்களே. உலக தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வரும் நமது கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியின் தொகுப்பை இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். டெல்லியில் வாழும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை களைய யாரும் இல்லாமல் பரிதவித்து வந்த நேரத்தில் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று கூறி ஆதரவு கரம் நீட்டிய ஒரே தலைவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான். இதற்காக டெல்லி தேர்தலில் போட்டியிட உள்ள தேமுதிகவினருக்காக நமது கேப்டன் விஜயகாந்த் டெல்லியில் கடந்த 5 நாட்களாக முகாமிட்டிருந்தார். அப்போது அங்குள்ள தமிழ் மக்களை அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று நமது கேப்டன் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பலரும் சாதி சான்றிதழ், சாலைகள், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று தங்களது குறைகளை கூறினர். அதனை தாயுள்ளத்தோடு கேட்ட நமது கேப்டன் விஜயகாந்த் நிச்சயம் அதனை நிறைவேற்ற தேமுதிக பாடுபடும் என்று உறுதியளித்தார். இந்நிலையில் வரும் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் நமது கேப்டன் தொலைக்காட்சிக்கு டெல்லியில் வாழும் தமிழ் மக்கள் குறித்தும் தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு குறித்தும் இங்குள்ள திமுக, அதிமுக கட்சிகள் தமிழர்களுக்கு செய்து வரும் துரோகம் குறித்தும் மனம் விட்டு பேசினார். அதன் சிறப்பு தொகுப்பை இப்போது காணலாம். முதல் முறையாக டெல்லி வாழ் தமிழ் மக்களை நேரில் சந்தித்துள்ளீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு உள்ளது கேப்டன்? தமிழ் மக்களோட எண்ணங்கள் என்னன்னா, இதுவரைக்கும் யாரும் எங்களை கவனிக்கல, யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அங்க விசாரிச்ச அளவுக்கு வராங்க, மிரட்டுறாங்க, ஓட்ட வாங்குறாங்க. யாரோ பிரதான சொல்றவங்கிட்ட காசு கொடுப்பாங்க, உடனே அவங்க ஒரு கோயிலை கட்டுவாங்க, ஏதோ ஒன்று இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அதனால எனக்கு டெல்லியை புதுசா இருந்தது. தேர்தல் நேரத்தில் வரமே அங்கிருந்து ஏதாவது இங்க வண்டி வேணும்னு பார்த்தா நான் சென்னையில இருந்து வண்டி கொண்டு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ண. ஆனா இங்க பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்குன்னு நம்ம தமிழ் மக்களுக்கு அதை விட டெல்லி வாழ் மக்கள் இவங்க ஒரு தனி ரகமா 2 ரகமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது காசு உள்ளவங்க, நடுத்தர மக்கள், ஏழைகள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. காசு உள்ளவங்களாம் ஒரு ஏரியா, இவங்க எல்லாம் ஒரு ஏரியா. அதே எனக்கு பிடிக்காது சார். எல்லாரும் ஒண்ணுதான். என்ன காசு என்ன பணம் என்ன எல்லாரும் உழைச்சா வந்துட போகுது. ஆனா இவங்க மாறி மாறி இப்படி பண்றதுனால எந்த அரசாங்கமும் சரியில்லைங்கிறதா என்னுடைய வாதம். ஜிக்கி மக்கள் வாழ்க்கை தரம் இன்னும் உயரவே கிடையாது சார். ஆனா அவங்கள வாக்காளர்களா தான் பயன்படுத்திருக்காங்க, வாக்கு வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க, வேற எதுக்கும் பயன்படுத்தல. அதே மாதிரி அவங்க குடிசையில தான் வாழ்றாங்க. இன்னும் அந்த குடிசையை கூட கட்டி கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு உயரமா இன்னைக்கு அறிக்கைகள் கொடுக்கலாம். எல்லா கட்சியும் அறிக்கையை ஏன் கொடுக்கறாங்க தமிழர் பகுதியில்? விஜயகாந்த் வந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழர் பகுதியில் கொடுக்கறாங்க. இன்னைக்கு என்னுடைய வேட்பாளர் சொர்ணம் காளிநாதன் இருக்காங்க. அவரை எழுத்து நிக்கிறது தமிழ்நாடு இங்க நிக்கிறாரு. எழுத்து நிக்கிறது இந்திக்காரங்க, நம்ம ராகினி நாயக்கா ஏதோ ஒண்ணு. தமிழ்ல இதுவரைக்கும் அடிச்சு கொடுக்காரு, நோட்டீஸ் அடிச்சு கொடுத்திருக்காங்க. பாத்துங்க எந்த அளவுக்கு மோசமாக நம்ம தமிழ் மக்களை மற்ற மக்களையும் டெல்லியில வச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும். அதே தவறுதான். மிரட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் இன்னைக்கு பொதுவா நீங்க பாருங்க, ஜாதி சான்றிதழ் என்ன? பி இண்டியன் பை இண்டியனுங்கிறீங்க, அது மாத்திரம் வேணுங்கிறீங்கல்ல. அப்ப ஜாதி சான்ற மாத்திரம் அந்த அரசாங்கம் கொடுக்கல. கேட்டா அதுக்கு ஒரு பாலிசி சொல்றாங்க. சரி, அந்த பாலிசி என்ன பாலிசி அதுங்கிறது தெரியல. எதற்காக வராங்க? இன்னைக்கு நீங்க அறிக்கையில பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் பிரிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டு. யாருக்கு வீடு கட்டு தரீங்கன்னு சொல்லல பாருங்க. அதுலயும் இந்த உள்ள ஒரு கட்சிக்காரங்க. ஏன்னா நான் ஆட்சி பண்றதுக்கா இங்க வரல. 11 தொகுதியை நான் திறந்தது காரணம் தமிழ் மக்கள். இன்னும் அடுத்த டெவலப் பண்ணும். எங்க கட்சி மாநில செயலாளரை வச்சு டெவலப் பண்ணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்படி டெவலப் பண்ணிட்டு வரும்பொழுது இதெல்லாம் இன்னும் கூட 11 சீட்டு அன்னைக்கு தான் நீங்க கேட்கணும். அன்னைக்கு 11 22 மாறலாம், 22 32 மாறலாம், 32 இன்னொன்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு 70 சீட்டா மாறலாம். அன்னைக்கு நீங்க கேட்கணும் ஒரு 15 வருஷம் கழிச்சு. இல்ல அடுத்த 5ஆவது வருஷத்துல நாங்க 70 சீட்டும் போட்டு போடலாம், அதுக்குள்ள எங்க கட்சி வளர்ந்தால் வளரும். அப்ப இந்த கேள்விகள் 11 சீட்டு தான். 11 சீட்ல கூட இவ்வளவு பிரச்சனை. சரி, உணவு பாதுகாப்பு திட்டம் நீங்க கொண்டு வரீங்க, ரைட், ஒத்துக்கிறேன். இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்துல கோதுமை அரிசியும் போடுறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால்
வெங்காயம் உருளைக்கிழங்கு கொடுக்குறீங்களா? கொடுக்குற ரேஷன்ல இன்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. ஆக டெல்லியில முக்கியம் வெங்காயம் உருளைக்கிழங்கு. வெங்காயம் உருளைக்கிழங்கோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறவங்களுக்கு எப்படி விலைவாசியை பத்தி தெரிய போகுது? அன்றாட இருக்கிற எங்க மக்கள், தமிழ் மக்கள், நீங்க சொல்ற அந்த குடிசைவல் மக்கள் ஜிக்கிங்கிறீங்களே. ஆக அங்க இருக்கிற மக்களை இவங்க என்னைக்கா போய் சந்திச்சாங்க? இன்னைக்கு தானே திருத்துருவா வராங்க. இன்னைக்கு தான் நான் இதெல்லாம் பார்த்தேன். ஒருத்தர் டீ கடையில் வச்சு கும்பிடுற மாதிரி ஸ்டில் எல்லாம் பார்த்தேன். அவங்கவுங்க போட்டி போட்டு கூட விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த தமிழர்கள் ஏரியாலாம் தமிழ்ல பேசுற தமிழ்நாட்டு மக்களும் வராங்க. எல்லா கட்சியிலிருந்து வராங்க. அரசியல் கட்சிகள் அந்தந்த ஆள்களை கூப்பிட்டு அவருங்க வர சொல்லி நீங்க போங்க, விஜயகாந்த் வந்திருக்காரு, விஜயகாந்த். இதுதான் உண்மை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் ஆள்க அங்கங்க தமிழ் மக்களை தான் விழுந்து கணிக்க ஓட்டு எங்கேயும் சதுரிருமோ பயம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் அப்புறம் எல்லாருக்கும் பயத்தினால ஏன் பயப்படுறீங்க? அப்ப நீங்க யாருமே உண்மை நல்லது பண்ணல. எனக்கு இந்த பயம்லாம் கிடையாது. எனக்கு வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு பழமொழி மாத்திரம் சொன்னா பார்த்தா விஜயகாந்த் சந்திச்சு வந்துட்டேன். 10 வருஷமா எத்தனையோ இடைத்தரத்தில் எத்தனையோ தோல்விகள், எவ்வளவு வெற்றிகளை பார்த்து பார்த்து எனக்கு பழக்கப்பட்டது. அதனால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பத்திரிகைக்காரங்க எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு பயந்துகிட்டு ஜால்ராவும் அடிக்கிறாங்க. அதுவும் செய்யக்கூடாது. மின்சாரத்துக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? 1991 இருந்து 2008 வரைக்கும் ஜெயலலிதான்னு சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்துதான் சொல்லி இருக்கு. அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணாங்க 2008 வரைக்கும்? ஏன் சொல்றேன்னா நீங்க கூட நினைக்கலாம் 2010 என்னமோ இது 11 வரைக்கும் திமுக இருந்தேன். 2008 வரைக்கும். நான் 2009 அறிக்கை கொடுத்தேன். அது நீங்க கேட்டனால எந்த மாசம் தெரியல, இல்ல அது வரைக்கும் சொல்லலாம். ஆனா 2008 வரைக்கும் இவங்க என்ன, அதாவது மின் காற்றாலை மின் விசிறின்னு சொல்ல காற்றாலை கரண்டெல்லாம் கணக்கில் வைக்க விட காத்தடிச்சா சுத்துனாட்டி நீங்க என்ன உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா இதுவரைக்கும் எந்த பத்திரிகையில இல்ல அவங்களும் பதில ஏன் பேசாம இருக்காங்க? அந்த பத்திரிகையில பதில் சொல்லணும்ல, ஏன் சொல்லல? இதை சொல்லவே மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், பத்திரிகை தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பத்திரிகை தர்மத்தை அவங்க பாதுகாக்கணும். பேச்சுக்கு ஜனநாயகம் தர்மம் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. கரெக்டா இருக்கணும். என்ன பொறுத்த மட்டும் கரெக்டா இருக்கணும். இல்லாட்டி பேட்டியே எனக்கு தேவையில்லை போடாதீங்கன்னா என்னுடைய வாதம். இப்போது டில்லியில் சுமார் 60 வருடமாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு சாதி சான்று மற்றும் வேலை வாய்ப்பு வழங்க மறுக்கப்படுகிறது. ஏன் கேப்டன்? எப்ப கையில மை போட்டு ஓட்டு போடலாம்னு சொல்றாங்களோ அப்ப அவங்களுக்கும் எல்லா உரிமை இருக்கு. அதான் முதலே சொன்னேன், பி இண்டியன் பை இண்டியன் சொல்லும் பொழுது இந்த உணர்வுகள் எல்லாருக்கும் இருக்கும். சரி, இவங்க 100 வருஷமா இருக்குங்க, 60 வருஷமா இருக்காங்கன்னா அதை கண்டறிய வேண்டியது யாருடைய கடமை? டெல்லி அரசாங்கத்தோட கடமை. டெல்லி அரசாங்கம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது பண்ணுதா? ஓட்டு மாத்திரம் வாங்கிக்கிறாங்களே, ஏன் ஓட்டு உரிமை இல்லாதவங்க அதை மாத்திரம் கணக்கெடுக்க வரும்போது இதையும் சேர்ந்து கணக்கெடுக்க வேண்டியது. ஓட்டு போட உரிமை இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் கொடுத்தா என்ன? வேலைவாய்ப்பு உரிமை, ஜாதி சான்றிதழ் உரிமை, எல்லா உரிமையும் கொடுக்கலாமே. இதை விட கொடுமை பள்ளிக்கூடம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த பள்ளிக்கூடம் தமிழ் மக்களுக்குன்னு வச்சிருக்காங்க. ஒரு 7 ஸ்கூலோ இல்ல ஒரு 10 ஸ்கூலோ வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. அங்கே 51% 41%ங்கிறாங்க. 51% தமிழ் மக்கள் இருக்கணும், 49% மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கலாங்கிறாங்க. ரைட். ஆனா மெதுவா என்ன பண்றாங்க? தமிழுக்காக ஓட்டுரிமை காசை கொடுத்து விலைக்கு வாங்கி இவங்க 51%, அவங்க 49% தமிழ் மக்கள் இருந்தா எப்படி அவங்க தமிழ் மக்களுக்கு படிக்கிறதுக்குன்னு இருக்கும்? எப்படி அவங்க அங்கே உட்காடுறாங்க? எப்படி இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க தான் கொடுக்க வேண்டிய உரிமைகளை எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு கத்துறீங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் விழுந்து தமிழர்களுக்கு நாங்க அப்படி இருக்கோம்னு தமிழ்நாட்டில இருந்து எல்லாருமே சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம்? இதற்கு வரைக்கும் வரல. விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவ்வளவு பேரும் பேசுறீங்க, இவ்வளவு பேரும் தமிழ் மக்களுக்கு ஆதரவு. இதற்கு முன்னாடி யாரு பேசினா? யாரும் பேசலையே. வராங்க, அதிமுக திமுக வருவாங்க, கூட்டம் கூடணும்பாங்க, ஜேன்னு ஓட்டு போட்டு போயிடணும். டெல்லிங்கிற ஒத்துக்கிறேன். இந்த டெல்லி வாழ் மக்களுக்கு இதுதானே கலைஞர் சொல்றாரு, தமிழின தலைவர் சொன்னா சிரிப்பார், குஷியா இருப்பார். இந்த தமிழர்களுக்காக டெல்லி வாழ் தமிழர்களுக்காக ஒரு என்ன பண்ணாரு? அதான் சொன்னேன். நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், 2 முதலமைச்சரும் பார்த்திருக்கேன். உண்மையிலே முள்ளிவாய்க்கால் தமிழர்களை இறந்ததையும் பார்த்திருக்கேன். அதற்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார். முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இடித்த முதலமைச்சர் அங்கேதான் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனா 2 பேரும் தமிழுக்கு பாதுகாவலன்னு சொல்லிட்டு எங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க?
சும்மா சும்மா மத்திய அரசே குறை சொல்லக்கூடாது. மத்திய அரசை குறை சொன்னா விட்டு போங்க. நீங்க மத்திய அரசை குறை சொல்லுவேன்னு சொல்லி ஓட்டு கேட்கலையே ஜெயலலிதா. அதைத்தான் நாம பேசுறேன். ஆனா இதை யாரும் எந்த பத்திரிகையும் போடலங்கன்னா வருத்தப்பட்டு தான் நான் நினைக்கிறேன். போடணும், எதா இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு தெரியாம இவங்க என்ன தூக்கி தூக்கி கொடுத்துட போறாங்க, இல்ல அடுத்த 5 வருஷம் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்துருவோமே. இப்போ ஒரு பத்திரிகையில பார்த்தா ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, விஜயகாந்த் 11 தேதி நிக்கிறேன். நான் நிக்க வந்தேன்ல, அதுதான் பெருமையா நடக்கும். அதற்கு அவங்க சொல்றாங்களாம் தப்பு கணக்கு போட்டாரு விஜயகாந்த் ஒரு பத்திரிகையில. நானா தப்பு கணக்கு போட்டிருக்கேன்? அவங்க தப்பு கணக்கு போட்டு அவங்க எல்லாம் இதுக்குத்தான் ஜால்ரா அடிக்கிறதுங்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா. தூங்கும் போது கனவு கண்டுகிட்டே தூங்க, அப்பதான் ஜெயிக்க முடியாது அப்துல் கலாம் சொல்றாருங்கிற அதை மாத்திரம் கேட்கணுமா? ஆனா இதை மாத்திரம் கேட்க கூடாது. இது என்ன நியாயம்? இதை மாத்திரம் சொன்னா ரொம்ப தப்பு கணக்கு போடுறாரு விஜயகாந்த். தப்பு கணக்கு போடுறனா இல்லையாங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இந்த காலடி வச்சிருக்கேன்ல, ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது வேற, அது 2வது. ஆனா காலடி வைக்க நம்ம தமிழ் மக்களை காப்பாற்றணும் நான் வந்திருக்கேன்ல, அதற்கு ஊக்கப்படுத்தணும். அதை டீக்ரேட் பண்ணக்கூடாது. ஊக்கப்படுத்துற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கிறத இந்த பத்திரிகையோட தலையெடுத்து பார்த்து ஊக்கப்படுத்தணும். இப்ப ஒரு பத்திரிகையில தப்பு கணக்குன்னு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அப்துல் கலாம் கணக்கு. தப்பு கணக்கா ரைட்டு கணக்காலாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இங்குள்ள தமிழ் மக்கள் கஷ்டத்தை நான் நேரடியாக பார்த்ததுனால். அம்மாதிரி எனக்கு கடிதங்கள் எல்லாம் எழுதுனாங்க. முதல்ல கடிதங்கள் எழுதி எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எல்லாம் சொன்னதன் பேரில் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் போட்டி போட்டேன். அது தப்பு கணக்கா சரியான கணக்காங்க பின்னாடி தான் பார்த்துக்கேன். அவசரப்படக்கூடாது. எதுலையுமே ஒரு இடத்துல நம்ம காலை வச்சாதான் ரைட்டா தப்பான் போதான். அதற்குள்ள எடுத்த உடனே நீங்க 11 செய்யுங்க 70 செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிமேல் அடி எடுத்து வைத்தான் அம்மி நகர் என் பழமொழி சொல்றேன். அது மாதிரிதான் நானும் இப்பதான் வந்திருக்கேன். அதை அதான் சொன்னேன், ஊக்கப்படுத்தணும், டீக்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், ஊக்கப்படுத்தணும். அவங்களத்தனமா பேசக்கூடாது, ஊக்கப்படுத்தணும். யாராக இருந்தாலும் தமிழர்களுக்காக வந்துருக்கு. அந்த தமிழருக்கு தமிழர் என்ன பத்திரிகைங்கிறோம், தமிழரை வாழ வைக்கிற பத்திரிகைங்கிறாங்க. அந்த பத்திரிகைகள் எங்களை ஊக்கப்படுத்தணும்.